ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 10 to 15 மார்ச்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ மீனா அந்த கல்யாண ஆர்டர் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அந்த மேனேஜரை போய் பார்த்து பணம் கேட்குறாங்க. ஏற்கனவே இந்த வேலை செய்யும்போது அட்வான்ஸாக 25,000 ரூபா கொடுத்தீங்க, மிச்ச பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மேனேஜர் வந்து ஏற்கனவே தான் நீ எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டேம்மா, என்ன இப்போ இப்படி வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல அந்த பாண்டு பத்திரம் பேப்பர்லாம் காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே என்ன அப்போ ஒரு மாதிரி எழுதிருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கதறி அழுகுறாங்க. தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த பொண்ணை பிடிச்சி வெளியில் தள்ளுங்க, என்ன மாற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் மண்டபத்தை விட்டு வெளியில் துரத்தி விட்டுறாங்க. அப்படியே பார்த்தா அந்த அவங்களோட வண்டியை உருட்டிக்கிட்டு அப்படியே மீனா ரொம்ப சோகமாக நடந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை விஜயாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லி 2 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சு இல்லை, இனிமேல் அவங்களால அந்த வேலையை செய்யவே முடியாதுன்னு சொல்லி விஜயா ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாங்க, சிந்தாமணி ஒரு பக்கத்து சந்தோஷப்படுறாங்க. என்னதான் ப்ரோமோ சூப்பராக இருந்தாலும் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கதை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த சூழ்ச்சியிலிருந்து எப்படி மீனா வெளியில் வராங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.